ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்த்தரலாம். ஐ எம் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ நீங்கள் ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அல்லது ப்ராப்பராக உங்களுடைய நாலேஜ்க்கு என்ன சரின்னு படுதோ அதை நீங்கள் அனலைசஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலில் ஷேர் பண்ணக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஸோ என்னோடய வியூஸை வந்து நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நிறைய பிக்னஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும்னு நம்பி தான் நான் இதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் தேவை. ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து இந்த சேனலை நான் எதுக்கு க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமான ஒரு அவேர்னஸ் எஸ்பெஷலி சவுத் இண்டியன் பீப்புள்கிட்ட வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸை வந்து நான் வந்து ஒரு க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் நம்பரும் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது குவரி இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் ரீச் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்பிங் யூ. அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஒரு டெய்லி லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இது எல்லாமே நம்ம இதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஷேர் பண்ணுற இந்த சென்ஸ் வி ஆர் நாட் கிவிங் buy and sell call tips. So everything is going under SEBI guideline. ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷனல் வியூவில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன ஷேர் பண்ணமோ அதை மட்டும்தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணி அதுக்கான கொஷின்ஸ் மட்டும் என்கிட்ட கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நிஃப்டியில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் ஜோன். பட் இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற ஒரு ஜோனை காட்டிலும் ஒரு 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 பிக் ரெக்டாங்கிள் சைஸ் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு கீழே அந்த லோ வந்துட்டு இது ஒரு நியூ ஹை, எகைன் அந்த லோவை கிராஸ் பண்ணலை, ஹையையும் கிராஸ் பண்ணலை. ஸோ எகைன் டவுன், இப்போவும் அந்த லோவை கிராஸ் பண்ணலை. ஸோ தேர்ட் டைம் இந்த லோவை வந்து டச் பண்ணியிருக்காங்க. இன்னொரு டைம் இது வரைக்கும் போயிட்டு இல்லை இங்கே போயிட்டு இங்கே வரப்போ பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஸோ புரியுதுங்களா? ஸோ டவுன் சைடு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அப் சைடு காட்டிலும் டவுன் சைடோட ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த டைம் வரும்போது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட நீங்கள் வந்து உங்கள் ட்ரேட்ஸ்க்கு நீங்கள் ட்ரேட் செட்டப்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இது டவுனில் தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த சைடு இப்போ வந்து நீங்கள் செல் சைடு பிளான் பண்ணுறதோட பை சைடுக்கு பிளான் பண்ணுறது தான் ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரெண்டு வந்துட்டுருக்கு. அந்த ட்ரெண்டு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும்போது இது வந்து அப்சைட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து அப்சைட் வந்து இது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு அனலைசிஸ் பண்ணிவிட்டு கரெக்டான டைமில் என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. ஸோ உங்கள் ப்ரீமியம் வந்து ஹெவியாக டிகே ஆகும். ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்போ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட். ஓகே, ஸோ 1 hour டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு வியூ இருக்குது. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இதுக்கு 1 hour டைம் ஃப்ரேம் வச்சுட்டு நீங்கள் அதில் பிரேக் அவுட் ஆகிறப்போ இந்த மெயினாக இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிறப்போ நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் ட்ரேட்ஸ்க்கான பிளான்ஸ் போகலாம். 5 minutes டைம் ஃப்ரேம் ஜஸ்ட் ஒரு வியூக்காக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ 5 minutesல பார்த்தீங்கன்னா இந்த லோன் இந்த லெவல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இதை பிரேக் பண்ணிவிட்டு அப்சைட்கான மூவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் அது வந்து அதுக்கப்புறம் ஒரு கன்சல்டேஷன்லேயே தான் இருந்தது. ஒரு கொஞ்சம் மூவ் கொடுத்தாங்க, திருப்பி ரிவர்ஸில் ஆனாங்க. பட் இன்னமும் வந்து அந்த அப்சைடுக்கான வியூ வந்து இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. டில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இல்லையா, டவுன் சைடு இந்த ட்ரெண்ட் லைன் கீழே க்ளோஸ் பண்ணாத வரைக்கும் பை சைடுக்கான வியூ இன்னும் ஆக்டிவாக தான் இருக்குது.
ஓகே, ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம சென்செக்ஸ் என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்ப்போம். இந்த இந்த வீக்லி எக்ஸ்பைரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சென்செக்ஸ் வந்து இப்போ நிறைய வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிகாஸ் இப்போ ஒரு ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ஒரு கம்மி கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு இருக்கிற 2 ஆப்ஷன் வந்து நிஃப்டி, சென்செக்ஸ், இது மட்டும்தான் நமக்கு வீக்லி எக்ஸ்பைரியில் இருக்குது. மீதி எல்லாம் மந்த்லி எக்ஸ்பைரியில் போயிடுச்சு. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிங்கிறப்போ ப்ரீமியம் ஹெவியாக இருக்கும். சென்செக்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸ் வந்து இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து சென்செக்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருந்தவங்களாம் இப்போ சென்செக்ஸ் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எதில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து அதை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அப்சைட் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். 90% இது வந்து அப்சைட் பிரேக் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அட் த சேம் டைம் முன்னாடி நிஃப்டியில் சொன்ன மாதிரி இந்த கீழே பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஃபால் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நிஃப்டி கூட பாருங்கள், இதில் இன்னொரு பேட்டர்ன் நான் சொல்ல மறந்துட்டேன். 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுக்கோ. ஸோ தேர்ட் டைம் கீழே சப்போர்ட் எடுத்திருக்காங்க இல்லையா, எப்பவுமே அந்த மாதிரி ஒரு 3 டச்சஸ் வரும்போது நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து மீட் ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இது. ஸோ இப்படி தான் இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து டைம் இந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஈவன் 5 minutes ஆர் 15 minutes க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா the target will be இந்த ரேஞ்சு கீழே இது வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, நீங்கள் இந்த லெவல் வந்து ஒரு டார்கெட்டாக நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் தான். பட் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படிங்கிறது இந்த பேட்டர்ன் வந்து இதோட ஃபால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விக்ரஸாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு தாண்டி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த லோவை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. சென்செக்ஸ்லேயும் அதே பேட்டர்ன் தான். இந்த பாக்ஸ் பேட்டர்ன் பிரேக் ஆகணும், இதர் அப் சைட் ஆர் டவுன் சைட் போகிறப்போ ஹெட் அண்ட் ஷோல்டரும் நீங்கள் வந்து ஒரு ட்ராப் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுலேயும் கரெக்டாக அது மீட் ஆகும். இன்ஃபேக்ட் இதுலேயும் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ இப்போ எக்ஸாக்ட் வந்து சப்போர்ட் ரீஜனில் இருக்குது. இந்த சப்போர்ட் ரீஜன்லேருந்து எப்போ டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரெட் கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ அப்போ நீங்கள் வந்து செல் சைடுக்கான பிளான் பண்ணலாம். வேற இந்த ட்ரெண்ட் லைனை க்ளோஸ் பண்ணி மேலே நீங்கள் போகிறப்போ இதை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் வந்து பை சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை மார்க் பண்ணாங்க. ஆல் டைம் ஹை பண்ணிவிட்டு கீழே டவுன் போயிட்டு இப்போ திருப்பியும் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வச்சுருக்காங்க. இது வந்து நேற்று வந்து மார்க் பண்ண ஆல் டைம் ஹை. ஸோ என்னதான் ஆல் டைம் ஹை அது டச் பண்ணாலும், ஈவன் கிராஸ் பண்ணாலும் அந்த ஒரு ஜோனை வந்து பிரேக் பண்ணாமல் தான் இருக்குது. இப்போ இந்த ஃபார்மேட் வச்சு பார்த்தோம்னா இந்த பேட்டர்னில் வந்து 90% வந்து அப்சைட் பிரேக் ஆகிறது தான் சான்சஸ் இருக்குது. ஸோ நிஃப்டி காட்டிலும் பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து மேலே க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறப்போ நிஃப்டி ஆர் சென்செக்ஸ் வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து பை சைடில் இருக்கிறது சேஃபஸ்ட் ஒன். ஸோ ஏன்னா பேங்கிங் செக்டார், பேங்க் நிஃப்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா புல்லிஷாக தான் இருக்குது, ஸ்ட்ராங் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ அன்லெஸ் அன்டில் இந்த ட்ரெண்ட் லைனை கீழே பிரேக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் பை சைடுக்கான பிளான்லேயே இருக்கலாம். ஸோ இதை நான் 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 5 minutes டைம் ஃப்ரேமில் போனீங்க அப்படின்னா நிறைய என்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அது எல்லாமே வந்து இப்போ சைட்வேஸில் இருக்கிறதுனால
நீங்கள் 1 ஹவரில் வச்சுட்டு அது இந்த ட்ரெண்ட் லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் 5 மினிட்ஸில் போயிட்டு நீங்கள் ட்ரேட்ஸ்க்கான பிளான்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக நம்ம FIN நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் கன்சல்டேஷன் ஜோனில் தான் இன்னமும் போயிட்டுருக்கு. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு ஸ்விங் ஹை ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகிட்டு இருந்துச்சு. பட் FIN நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் இருக்குது. ஈவன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கீழே வரல. ஸோ இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து இன்னும் வந்து ஒரு பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கெல்லாம் இவ்வளோ தூரம் வந்தவங்க இங்கெல்லாம் கீழே வரவே விடலை அப்படின்னா ஸோ இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் பேங்கிங் செக்டர் தானே. ஸோ இங்கே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ்னஸ் அதிகமாக இங்கே தெரியுது. ஸோ இப்போ இந்த புல்லிஷ்னஸ் இது பிரேக் அவுட் ஆகும்போது ஹெவியாக மேலே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. FIN நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது எல்லாமே வந்து மேலே பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மிட் கேப் நிஃப்டி ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இஃப் நாட் இப்போ நான் சொல்கிறது யூஸ்வலாக மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா மற்ற இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது முன்னாடியே மிட் கேப் நிஃப்டியில் வந்து அது ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் ஒரு ட்ரெண்டு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அவங்க நிஃப்டியில் வந்து பிரேக் பண்ணிடுவாங்க. இப்போ இதுலேயே கூட பாருங்கள் மற்றதெல்லாம் வந்து அப்சைடு இன்னும் போகாத மாதிரி இருக்கும். நிஃப்டியில் பாருங்கள் இனிமேல் தான் இங்கே வரணும். ஸோ நான் எதை வச்சு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரா பண்ணி காட்டுறேன். எப்படி கீழே வந்தாங்க, மேலே போனாங்க, திருப்பி கீழே வந்தாங்க, மேலே போனாங்க, இப்போ கீழே வந்தாங்க, அடுத்து இங்கே போகணும். அதுதான் அதோட சைக்கிள். இல்லை இப்படி பிரேக் ஆனால் பிரேக் ஆகிடும். ஓகேவா? இப்போது மிட் கேப் நிஃப்டி அப்படியே பாருங்கள், மேலே வந்துட்டு திருப்பி கீழே வந்துட்டு இமிடியேட்டாக மேலே அதை விட ஒரு புல்லிஷ்னஸ் ஸ்ட்ராங்காக தெரியுது இங்கே. ஸோ இந்த லோவை வந்து பிரேக் பண்ணாமல் இங்கேருந்தே ஒரு புல்லிஷ்னஸ் வந்து கண்டினியூஸ் புல்லிஷ்னஸ் இது என்ன ஷோ பண்ணுது அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகி மேலே வெளியே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகுது. ஸோ மிட் கேப் நிஃப்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் இண்டிகேஷன் வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி முன்னாடியே நமக்கு வந்து காமிச்சிடும். ஏன்னா மிட் கேப் நிஃப்டி இதில் தான் வந்து அதோட ஸ்டாக்ஸ் பேஸ் பண்ணி தான் அது மூவ் ஆகுது. பட் எனிஹவ் வந்து 80% வந்து அங்கே என்ன நடக்குதோ அது நமக்கு முன்னாடியே அந்த இண்டெக்ஸில் என்ன நடக்குதோ அது வந்து முன்னாடியே நமக்கு இதில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், நீங்களும் அதை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மேலே பிரேக் ஆகிறப்போ நீங்கள் மற்ற இண்டெக்ஸ்க்குமே நீங்கள் பை சைடுக்கான பிளான்லேயே இருக்கலாம். பட் ஏற்கனவே நம்ம சொல்கிற மாதிரி எப்போதுமே வந்து ஒரு இன்ட்ராடே ஆப்ஷன் பையர்ஸாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரே வியூவில் வந்து நம்ம இருக்கக்கூடாது. நம்ம டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும். ஸோ நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக்ஸ் அங்கே எப்படி ஃபார்ம் ஆகுது, என்ன பேட்டர்ன் இருக்குது, புல்லிஷாக ஃபார்ம் ஆகுதா, பேரிஷாக ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரேட் செட்டப் இருக்கணும். எதுவுமே முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் இருந்துட்டு பை ஆர் செல், கால் ஆர் புட், இந்த மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். சார்ட்டை பேஸ் பண்ணி, மூமெண்ட்டை பேஸ் பண்ணி, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ட்ரேட் செட்டப் இருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் வந்து எனக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது, இப்போ புதுசாக வரவங்க வந்து இது எப்படி யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறது, ஸோ அதனால் ஒரு பிகினர்ஸ் கைடுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அந்த புதுசாக வரவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து மற்ற எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி நம்ம வந்து லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம வந்து ஒரு பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து
ஒரு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. ஸோ கீப் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.